கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை ஆராதிக்க, மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை செலவிட ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளுடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசி இதில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து புலம்புகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துக்கும் அசீரியா தேசத்துக்கும் பாபிலோனுக்கும் கையளிக்கப்பட்டார்கள். தேவனை விட்டு அவங்க விலகி போனதுனால, அந்நிய தெய்வங்களை நாடி தேடினதுனால அந்த வாழ்க்கையானது மாம்சத்திற்கு உட்பட்டதாய் வாழ்ந்து அவங்க எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். தேவனை விட்டு விலகினதுனால ஏற்பட்ட அந்த நிலைமையை நம்ம பார்க்குறோம். அவங்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் பரிதாபமான நிலைமையில் இருந்தது. வறட்சி, பயங்கரமான வறட்சி. காடெல்லாம் அழிஞ்சு போச்சு, வயல்கள் அழிந்து போயிற்று. சொல்லப்போன பெண்களில் அவமானப்படுத்தப்பட்டார்கள். நிம்மதியாக வாழ முடியலை. ஒரு பரிதாபமான நிலைமையில் அவங்க வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு போன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த வாழ்க்கையை நினைத்து எரேமியா அந்த புலம்பலில் அவர் எழுதுகிறார். அவங்களோட நிலைமையை நினைத்து எழுதுகிறார். அதில் ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையான ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏறெடுக்கிறார். 5வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுது: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் என்று சொல்லுகிறார். இது எங்களை எப்படி நேசித்தீரோ, பூர்வ நாட்களை எங்களுக்கு எப்படி ஆசீர்வதித்து கொடுத்தீரோ அப்படியே எங்களை என்ன செய்ய ஆசீர்வதித்து கொடுங்க. நீங்கள் திருப்பாத வரை நாங்கள் உங்கள் இடத்துல என்ன செய்ய முடியாது, திரும்ப முடியாது. எங்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை தாரும் என்று அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஜெபத்தில் 19வது வசனத்தில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார்: கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். மறுஞால ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார்: எப்பா, உங்களால் தான் எல்லாம் செய்ய முடியும். நீர் தான் என்றென்றைக்கும் ஆளுகிறீர், நீர் என்றென்றைக்கும் அரசாட்சி செய்கிறீர். வானமும் பூமியும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் தப்பா இருக்குது. நீங்கள் எங்களை திருப்புங்க, உங்கள்கிட்ட நாங்கள் வருகிறோம். எங்களை மீண்டுமாக எங்களுடைய நாட்களை புதிதாக்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல அவர் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் பிரவேசித்த ஜனங்கள் எல்லா மகிமையும், எல்லா மேன்மையும், எல்லா மகத்துவத்தையும், எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து இன்றைக்கி ஒரு பரிதாபமான நிலைமைக்குள்ளே சிறைப்பட்டு போன நிலைமையில் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். மீண்டுமாக கர்த்தர் அவர்களை திருப்பிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 70 ஆண்டுகளுக்கு பின்பாக அவர் மீண்டுமாக சொந்த தேசத்திற்கு திரும்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையார், ஒருவேளை இன்றைக்கு உங்கள் நிலைமை இப்படி இருக்கலாம், பரிதாபமான நிலைமையில் இருக்கலாம். ஒருவேளை என்ன செய்ய போகிறோம், இந்த வாழ்க்கை இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் நாங்கள் இழந்து போகணுமே, பழைய மகிமையை இழந்துட்டோம், மேன்மையை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு கூட இருக்கலாம். வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. வருந்துவதற்கு ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளை, ஆண்டவர் இடத்துல செல்லுங்க. ஏசப்பா, நீங்கள் தான் ராஜாதி ராஜா, உங்கள் ஆளுகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்கள் ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி சமூகத்தில் வாரோம். எங்களுக்கு மீண்டுமாக ஒரு வாழ்வை தாரும், புதிய நாட்களை தாரும், புதிய கிருபைகளை தாரும். உமாற நாங்கள் வழிநடத்தப்படுவதற்கு எங்களை நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்புக் கொடுக்குறோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். இன்றைக்கி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்பின தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். மீண்டுமாக ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அப்படி தேவன் நம்முடைய தேவன், அவர் என்னென்றைக்கும் அரசாளுகிறார். ஆமேன், ஆமேன்.